வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய அழைப்பு. நாம் இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது, யோசபாத் கர்த்தரை தேடினான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்திலே வந்து காணப்பட்டான். அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. எனவே வேதத்தை போதிக்கிற அநேகரை அவன் நியமித்தான். அதனால் அவன் வர வர மிகவும் பெரியவனானான். கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து கொண்டே இருந்தான். எனவே அவனுடைய ராஜ்ய பாரியம் அமெரிக்கையா இருந்தது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்யும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அன்றாட ஜீவியத்திலே, அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய அனுதின செயல்பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து யோசித்து பார்த்து நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற, கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிற ஒரு நபராக காணப்படுவோம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும். அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கிற நாம், வேதத்தை தியானிக்கிற நாம் அநேகருக்கு அதை கொண்டு சொல்லுகிற ஒரு நபராக நாம் மாறிவிடுவோம். அதனாலே ஆண்டவர் உங்களை நிறைவான நன்மைகளினாலே, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே மெய்யாகவே நான் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறேனாம். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. அவருக்கு மறைமானது ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்ற அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற நினைவிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக அனுதினமும் நலமானதை செய்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தருக்காக நாம் தீவிரமாய் செயல்படுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.